Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மஷ்ரூம்ஸை க்ளீன் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறதுனா, மஷ்ரூம் வந்து பேக் சைட்லேருந்து இந்த மாதிரி வந்து நம்ம பீல் பண்ணோன்னா ஒரு ஸ்கின் மாதிரி வரும். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இது மாதிரி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மஷ்ரூம் வந்து யூஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து பட்டன் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். ஸோ மஷ்ரூம் வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட். மஷ்ரூமில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ வந்து மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு நான் ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ்லாம் வந்து நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்டு க்ரீன் சில்லிஸ் இந்த மாதிரி நான் வந்து ஸ்லிட் போட்டு வச்சுக்கிறேன். இப்போது ஒரு பேனில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 சின்ன பீஸ் பட்டை அண்டு 2 ஏலக்காய் அண்டு கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போது ஜீரகம் நல்லா புரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிற ஆனியன்ஸை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆனியன்ஸ் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து கொஞ்சம் பிங்கிஷ் கலர் வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இதோட ரா ஸ்மெல் நல்லா போகணும். நல்ல இது வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போது ஆனியன் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அண்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் அண்டு கொஞ்சமாக கரம் மசாலா அண்டு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு அண்டு நான் ஆல்ரெடி வந்து ஸ்லிட் பண்ணி வச்சுருந்த க்ரீன் சில்லிஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் வந்து நல்லா வதங்கணும். ஸோ வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கிறேன். ஒரு ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல ஆயிலெலாம் ரிலீஸ் ஆகி ஆனியன் அண்ட் டொமேட்டோ வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதில் நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவில் நம்ம மஷ்ரூமை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் உள்ள இன்க்ரீடியன்ட். இதில் வந்து நிறைய வாட்டர் ரிலீஸ் ஆகும். ஸோ வந்து இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. இதில் இருக்கிற வாட்டர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ வாட்டர் தேவையோ அது மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நிறைய வாட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் நான் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவி வந்து நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக அண்ட் ஈஸியாகவே இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இந்த ரெசிபி சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு ஹெல்த்தி ரெசிபி கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். Thanks for watching.